இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எதிர்நோக்கு என்ற ஒரு நற்குணத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டு நமது வாழ்வுகளை வாழ வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியில் வரும் அண்ணா வழியாக நாம் அனைவரும் அறிந்து கொள்ளுகிறோம். எதிர்நோக்குத்தான் ஒரு மனிதனை ஆசீர்வாதத்திற்கும் அருளுக்கும் அழைத்து செல்கிறது. எதிர்நோக்குத்தான் அவரை உயர்ந்த நிலையிலே கொண்டு போய் வைக்கிறது என்ற சிந்தனைகளை இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கி இது வந்து பாலநேசுவின் இந்த பிறப்பு காலத்தில் வல்லமையும் அருளும் உங்களை முழுமையாக நிறைத்திட உங்களை நான் வாழ்த்துகிறேன். என்னில் இனியவர்களே, நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. ஆனால் எதையும் எதிர்நோக்காவிடில் மாற்றங்களே இருக்காது. எதையாவது எதிர்நோக்கி அந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சா முடியாது. ஆனா எதிர்நோக்காம இருந்தோம்னாலும் ஒரு தீர்வு நமக்கு கிடைக்காது என்பதை கடவுள் என்று தெளிவுபடுத்துகிறார். ஏனென்றால் அன்று யூதர்களை பொறுத்தவரையில் தங்களது நாடு கடவுளால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு என்ற எண்ணம் இருந்தது. மற்றவர்களை தாங்கள் ஆளுவதற்காகவே பிறந்தவர்கள் என்ற சிந்தனையும் அவர்களின் உள்ளத்தில் இருந்தது. ஆனால் இது மனித சிந்தனைகளை கொண்டு நிறைவேற்ற முடியாது என்பதை தெளிவாக அறிந்த அவர்கள் கடவுளின் உதவியுடன் தான் நிறைவேற்ற முடியும் என்று அவர்கள் புரிந்து கொண்டு அதற்காக நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிந்தனைகள் ஒவ்வொன்றும் வேறு விதமாக, அவர்கள் செயல்கள் ஒவ்வொன்றும் வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிற அந்த தருணத்துல இறைவனையே கைக்குள் அடக்க வேண்டும் என்று நினைத்த அவர்களுக்கு எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ தடுமாற்றங்கள் தான் நிகழ்ந்தது. ஆனால் நிச்சயமாக நான் மெசியாவை காண்பேன் என்ற எதிர்நோக்கோடு கைம்பெண்ணாக இருந்த அன்னாள் அங்கு வாழுகின்றார். கணவனை இழந்த கைம்பெண்ணாக பல ஆண்டுகள் அண்ணா வாழ முடிந்ததற்கு அவரது எதிர்நோக்கு காரணம். கடவுள் மண்ணுலகிற்கு அனுப்பும் மெசியாவை காண்பதே அந்த எதிர்நோக்காக இருந்தது. எந்த எதிர்நோக்கு உண்மையாகி தன்னை இத்தனை ஆண்டுகள் வாழ வைத்ததோ அந்த எதிர்நோக்கு உண்மையான தன்னை இத்தனை ஆண்டுகள் வாழ வைத்தது என்பதை அழகாக சொல்லுகின்றார். குழந்தையை கையில் ஏந்திய உடனே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து நான் மெசியாவை கண்டு கொண்டேன், ஆண்டவர் எனக்காக பணித்த நாளை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அண்ணா மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் அந்த எதிர்நோக்கை பற்றி தான் அண்ணா குழந்தையை கையில் வாங்கி பறைசாற்றினார். நற்செய்தியிலே முழுமையாக நாம் காண்கிறோம். அண்ணா பொறுமைக்கும் பிரமாணிக்கத்திற்கும் எதிர்நோக்கும் அடையாளமாகவே இருந்திருக்கின்றார்கள். எதிர்நோக்கு எவ்வளவு ஆற்றல் உள்ளது, சக்தி வாய்ந்தது என்பதை அண்ணாவின் வாழ்வில் நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணாவின் வாழ்வை பற்றி அறிந்து கொள்ளுகிற நாம் நமது வாழ்வில் நாம் கொண்டிருக்கும் எதிர்நோக்கு இன்னும் புத்துயிர் கொடுக்க கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இந்த நாள் நம்மை முழுமையாக அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சின்ன உதாரணம். ஜெர்மனியிலே கொடூரமாக முறையில் மக்களை கொன்று குவித்து கொண்டிருந்த ஹிட்லரின் ஆட்சி நேரத்தில் ஒரு சில மக்களை நிறையாக ஒரு அறைக்குள்ளே அடைத்து விஷ வாயுக்களை உள்ளே செலுத்தி அவர்கள் அனைவரையும் கொல்ல முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எத்தனையோ பேர் அந்த விஷவாயு தாக்கி இறந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து போர்க்காலம் நிறைவேறிய பின்பு அந்த அறை திறக்கப்பட்ட பொழுது ஒரு சில மனிதர்கள் உயிரோடு இருந்தார்கள். அவர்களிடத்திலே பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்வி, எப்படி உங்களால் இந்த விஷவாயு செலுத்திய அந்த அறைக்குள் வாழ முடிந்தது என்று கேட்ட பொழுது அவர்களின் வாக்குமூலங்கள் இவ்வாறாக இருந்தது. உயிரை காத்துக் கொள்வதற்கான காரணம் இவ்வாறு தான் புலப்பட்டது. என்னவென்றால் விடுதலை காற்றை சுவாசிக்க முடியும் என்று அவர்கள் கொண்டிருந்த எதிர்நோக்கின் அடையாளம் தான் அவர்கள் உயிரை தக்க வைத்தது. எதிர்நோக்குக்கு அவ்வளவு ஆற்றலும் வலிமையும் இருக்கிறது என்பதை இந்த வரலாறு நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, பல வேளைகளில் நமது சூழ்நிலைகளை எளிதில் குறை கூறி நாம் பழக்கப்பட்டு விட்டோம். அதனால் அந்த சூழ்நிலைகளோடு போராடி நாம் வெற்றியை பெற விரும்புவதில்லை. எனவே எதிர்நோக்கு நமது வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் போராடி வெற்றி வாய்ப்பை சுதந்திரித்துக் கொள்ள
ஒரு உறுதுணையாக இருக்கிறது. வாழ்க்கையில் துன்பம், போராட்டம், என்னால எதையுமே சாதிக்க முடியாது நினைக்காதீங்க. எதிர்நோக்கோடு இருங்கள். நிச்சயம் முடியும், நிச்சயம் கடவுள் அருள் கிடைக்கும், நிச்சயமாக என் வாழ்வில் முன்னேறுவேன் என்ற எதிர்நோக்கு எந்த குடும்பத்திலும் எந்த ஒரு மனிதன் உள்ளத்தில் இருக்கிறதோ நிச்சயமாக அவன் வெற்றியையும் ஆசிரியும் அருளையும் பெறுவான் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதை அறிந்து செயல்படுவோம். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உமது அருளையும் ஆசிரியும் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் பொழிவது போல இதோ நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற நற்செயல்களின் வழியாக எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை பெறவும், ஒவ்வொருவரும் நன்மைக்காக, வாழ்வின் உயருக்காக, முழுமையாக உமது அருளை பெற்றுக் கொள்வதற்காக எதிர்நோக்கோடு வாழ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.